கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராகி போவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆல்மோஸ்ட் டெய்லி அந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எவ்ரி டே வி ஆர் ரிப்பீட்டிங் தட். சங்கீதம் 103வது சங்கீதம் 2வது வசனம். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. செய்த சகல உபகாரங்களையும் நீ என்ன செய்யாத, மறவாதே. ஆண்டவர் செய்த நன்மைகளை, உபகாரங்களை நீ ஒருபொழுதும் மறவாதே. Forget not all his benefits. எவ்வளோ உபகாரம் கர்த்தர் செய்திருக்கிறார். உண்மைதானே? ஆமேனே வரலையே. கர்த்தர் எவ்வளோ உபகாரம் செய்திருக்கிறார், எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார், எவ்வளோ காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமே. சில பேருக்கு அந்த கூரை, அந்த சீலிங் விழுந்து செத்து போனாங்க. நான் ஆராதனை சொன்ன போல் ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகிறான், ஒரு லாரியிலேருந்து டயர், ரியர் வீலுடைய ஒரு டயர் ஒட்டஞ்சி புட்டிங்கிட்டு போகுது. கரெக்டாக அவன் மேலே போய் அடிக்குதுங்க. எப்படி இருக்கும்? அவன் அந்த ஷாக்லேயே செத்து போயிட்டான். மரணம் எப்படி வருது பாருங்கள். நாங்கள் இந்த வருஷம் நானும் என் நண்பனும் போயிட்டுருக்கோம். ஒரு கணவன் மனைவி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெஃப்டில் போகிற அந்த ரோடோரமாக போயிட்டுருக்காங்க. ஒரு காரன் எங்களை ஓவர்டேக் பண்ணி, ஒரு லாரியை ஓவர்டேக் பண்ணி, அவன் ஓவர்டேக் பண்ண வேண்டியது ரைட் ஹேண்ட் சைடில் ஓவர்டேக் பண்ணோம். அவன் என்ன பண்ணிட்டான், லாரியுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓவர்டேக் பண்ணி போகும்பொழுது அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த கணவன் மனைவி போயிட்டு இருந்தப்போ அடிச்சு நான் எங்கள் கண்ணு முன்னால் பார்க்குறோம். இதை இயேசுவேன்னு கத்துனேன் நான். ஆண்டவரே என்ன பண்ணலாம்? நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், அங்கே இருந்து அந்த டோல் நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். நம்ம ஊரில் தான் தெரியுமே, நீங்கள் தயவு செய்த எண் தற்சம் என்ன இல்லை, உபயோகத்தில் இல்லை. கரெக்டாக நாங்கள் ஸ்பீடா மீட்டரில் அந்த கிலோமீட்டர் நோட் பண்ணிக்கிட்டு வேகமாக போய் அந்த டோல் ஹெல்ப் அங்கே இன்னொரு நம்பர் பார்த்தோம், அதுக்கு ஃபோன் பண்ணோம். அதுவும் அங்கே எடுக்க ஆள் இல்லை. அப்புறம் டோல்கேட்டில் போய் சொன்னோம், சார் இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டு, இந்த கிலோமீட்டரில் போங்க, இப்படி போங்க, உடனே போங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வரல. சார் அந்த கார் நம்பர் நோட் பண்ணிங்களான்னு. சார் நான் கார் நம்பர் நோட் பண்ணல, ஆனால் ஒரு காரை அடித்ததை நாங்கள் பார்த்தோம். உடனே அவங்க ஏற்பாடு பண்ணி கார் கலர் என்னன்னு கேட்டாங்க. கார் கலர் சொன்னேன். என்ன வண்டின்னு சொன்னாங்க. அந்த வண்டின்னு சொன்னேன் நான். சரி இது போதும் சார், நாங்கள் டோல் என்ன பண்ணுறோம் பார்த்துடுறோம். பாருங்கள், 2 பேரும் அந்த ஸ்பாட்லேயே அவுட்டு. எப்படி பயங்கரமான விபத்துக்கள்லாம் வருது பாருங்க. நம்ம கரெக்டாக போனாலும் ஏத்தாப்பில் வரவன் என்ன பண்ணோம், கரெக்டாக வரணும், பின்னால் வரணும், ஒழுங்காக வரணும். ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை என்ன செய்யாதீங்க, மறவாதீங்க. கர்த்தர் நன்மையை செய்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை, சுகத்தோடு இருப்பது அவருடைய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. நேற்று நைட் சாப்பிட்டோமா இல்லையா? சாப்பிட்டோம் இல்லையா? இன்னைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஏஞ்சி உட்காந்துருக்கிற ஆண்டோடைய பெரிய கிருபை. ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஏராளமான நன்மைகள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 35வது அதிகாரம், 2 Chronicles 32 verse 25. 2 நாளாம் 32 25. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல், எசேக்கியா ராஜா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆண்டவர் செஞ்ச உபகாரத்தை அவன் என்ன செஞ்சிட்டான், மறந்துட்டான். சில விசுவாசிகள் கூட அப்படிதான். ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, நான் குழந்தை கேட்டேன், ஆண்டவர் குழந்தை கொடுக்கல. வேலை கேட்டேன், ஆண்டவர் வேலை கொடுக்கல. வீடு கேட்டேன், எனக்கு ஆண்டவர் எங்கே வீடு கொடுத்தாரு. நல்ல ஒரு திருமண துணையை கேட்டேன், ஆண்டவர் திருமண துணையை கொடுக்கல. என் பிள்ளைகளுக்கு வேலையை கேட்டால் ஆண்டவர் இது வரைக்கும் வேலையை கொடுக்கல. என்ன பெருசாக இந்த 23 வருஷம் என்ன பெருசாக ஆண்டவர் எனக்கு செஞ்சிட்டாரு. நான் வியாதியோடு இருக்கிறேன், ஆண்டவர் இன்னும் எனக்கு வியாதி சுகமாகலை. ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடந்துகிட்ருக்கு, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி நீ முறுமுறுத்தீங்கன்னா
அந்த முறுமுறுப்பு வருகிற ஆசீர்வாதங்களையும் வருகிற நன்மையான காரியங்களை அந்த முறுமுறுப்பு என்ன செய்யும்? தடுத்து நிறுத்திவிடும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியங்கள் தாமதிக்குமே என்றால், நீ கேட்குற காரியங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால், ஒன்று மாத்திரம் நல்லா புரிஞ்சுக்கிங்க, அதுக்கு உள்ள கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது. ஆமே, கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியத்தை ஆவிக்குரியவர்களுக்கு தெரியும். ஏன் என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகலை, ஏன் எனக்கு இன்னும் சரியான ஒரு வேலை கிடைக்கல, ஆண்டவர் அதை உங்களை உருவாக்கி உங்களை அந்த விஷயத்தில் உங்களை பலப்படுத்தி அதுக்கப்புறம்தான் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புறப்பட்ட உடனே அப்படியே ஒரு வாரத்தில் கானானுக்குள்ள ஆண்டவர் கொண்டு போகலை. அவர்கள் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அந்த 8 பொல்லாத ஜாதிகளை அழித்து போடும்படியாக அவர்களை ஆண்டவர் திட்டம் பண்ணி அவங்கள கொண்டு போகிறாரு. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்யலை? அந்த ரகசியத்தை அவங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியல. என்ன மண்ணாதானா என்ன ஒரே தண்ணி, எப்போதும் பார்த்தாலும் ஐயோ என்ன ஒரே பிரச்சனைன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க? முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. முறுமுறுத்ததுனால யோசுவாவும் காலேபும் தவிர எல்லாரும் என்ன செஞ்சாங்க? மாண்டு போனார்கள். கர்த்தருடைய ஜனமே, பிரியமானவர்களே, ஆண்டவர்களுக்கு நன்மையே செய்யல சொல்றாங்க. யாரா இருக்கீங்களா இங்க? எனக்கு ஆண்டவர் நன்மையே செய்யல. தைரியமா கை தூக்குங்க. ஆண்டவர் நன்மையே செய்யல. சகலமும் நன்மைக்கு எதுவாக செய்கிற தேவன். ஆண்டவர் ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்லவே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் நிறைய பொருளை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம். லிஸ்ட்டு போட்டு, ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் வேணும். அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எதில் டிக் போடுறதுனே தெரியல, எதுவுமே நடக்கலை. அதற்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தர் ஒரு பொழுதும் தமது ஜனங்களை நீதிமான் அப்பத்துக்காக அலைந்து திரிவது இல்லை. நீங்கள் அலைந்து திரிவது இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை தாமதிக்கிறார் என்னால் அதுக்கு பின்னால் ஒரு ரகசியம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த எசேக்கியா என்ன செஞ்சான்? ஆண்டவர் செஞ்ச உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையாக நடந்தான். அதனால நடந்தது என்ன? அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. இந்த ஆண்டவருடைய கரத்துல இருந்து நம் கடும் கோபத்தை வாங்கி கொள்ளவே கூடாது. ஆண்டவரை எரிச்சல் மூட்டவே கூடாது. ஆண்டவரை பார்த்து ஒரு நாள் நீங்கள் என்ன ஆண்டவரேன்னு கேட்கக்கூடாது. ஏனென்று கேட்க எனக்கு உரிமை இல்லை. யோபுடைய வாழ்க்கையில், அவன் வாழ்க்கையில் நெருக்கங்கள், பாடுகள், இழப்புகள் எல்லாம், இது எல்லாமே கிட்டத்தட்ட அந்த 1 மணி நேரத்தில் எல்லாம் நடந்து முடிந்ததாக வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. எத்தனை போராட்டங்கள்! அப்படியே ஒரு நாள் அப்படியே பிள்ளைகள் சாகுறாங்க, அவனுடைய தொழில் மடிந்து போகிறது, வீடு போகிறது, தோட்டம் போகிறது, வேலைக்காரர்கள் எல்லாவற்றையும் இழக்கிறான். ஆனாலும் கடைசியை சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இதை ரகசியங்க. நீங்க இந்த 24ஆம் வருஷம் ஆண்டவர் உங்களை ரெட்டிப்பான நன்மையிலே கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு தேவன் மேல் அன்பு வைத்திருக்கிறீர்களோ அதற்கு சமமாக கர்த்தர் செய்வார். சில நேரத்தில் நாம் வேண்டிக் கொண்டதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக கர்த்தர் செய்வார். அது நம்ம ரகசியம் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவாங்க, கஞ்சா மூட்டிகளையும் மறந்துட்டீங்களா? சொல்லுங்களேன். மறந்துட்டீங்கன்னா சொல்லுங்க. மறந்துட்டேன்னு சொல்லுங்க. தெரிஞ்சா சொல்லுங்க. கஞ்சா முட்டிகளையும் நப்பிகளையும் ஆண்டவர் ஒரு நாள் ஆஸ்வதிக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க. நம் உலகத்துக்கு வரும்பொழுது எதையும் கொண்டு வரல, போகும்பொழுது எதையும் நம்ம கொண்டு போவதோ இல்லை. இருக்கிற நாட்கள், மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். அவருடைய நாட்கள் புல்லின் பூவை போல இருக்கிறது என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இருக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமாக இருந்து கர்த்தரை ஆராதி செய்து கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொண்டு, அல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அநேகருக்கு என்ன செய்ய வேண்டும்? போய் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். எசேக்கியா மனமேட்டிமையாய் நடந்தான். நன்றி அறிவு இல்லாதவனாய் போன அப்படின்னாலே அவன் மேலே கர்த்தருடைய கோபம் என்ன செஞ்சது? மூண்டது. இந்த 24ஆம் வருஷம் கர்த்தருடைய கோபத்தை நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு
நாம் தாழ்மையாக இருந்த ஆண்டவரே நன்மை செய்திரே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்றீங்க நன்மை செய்திரே உமக்கு ஸ்தோத்திரம். தீங்கு துக்கப்படுத்தாதபடி என்னை காத்திரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு கூட இதே ரிங் ரோடில் தான் ஒருத்தன் போயிட்டே இருந்துக்காப்புல, என் கண்ணு முன்னால் நானும் 2 வீலரில் போகிறேன், அவரும் 2 வீலரில் போகிறாரு. டாப்புன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா வண்டி போத்துன்னு கீழே விழுந்தார். நல்ல வேலை பஸ்ஸோ லாரியோ எதுவுமே வரல. என்னடான்னு பார்த்தா பின்னால் இருக்க டயர் பஸ்ட் ஆகி புடிங்கிட்டு போயிடுச்சு. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஆபத்து எப்படி வருது பாருங்க. அவர் நினச்சி பார்த்துருப்பாரா? இங்கே இருக்கிற கேவிசியில் நிற்கும் போது அவர் என்ன நினச்சிருப்பாரு? அவர் எங்கே அண்ணா நகர் பாடி பக்கம் போகிறார், என்ன நினச்சிட்டு போயிருப்பார்? இப்படி ஒரு ஆபத்து வரும், இப்படி ஒரு ஒரு மோசமான சூழ்நிலை வரும் நினச்சி பார்த்துருப்பாரா? ஒன்றுமே இல்லைங்க. நம்ம ஒவ்வொரு முறையும் வாகனம் எடுக்கும்போது சொல்லுங்க, ஆண்டவரே நான் அல்ல, நீரே என்னோடு கூட இருந்து என்னை நடத்துவீராக. இம்மானுவேலே, எபினேசரே, இது வரைக்கும் நடத்துனீங்க, இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறீங்க. வாகனம் ஓட்டுகிறது நானாக இருந்தாலும் நீர் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி உங்கள் வாகனத்தை எடுங்க. கர்த்தர் செய்ய நினைத்த காரியங்கள் தடைப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒரு நாளும் மனமேட்டியுமே என்ன செஞ்சிடக்கூடாது. நேபுகாத்நேசர் என்ன சொன்னார்? நான் கட்டின நடந்தது என்ன? வேண்டாங்க, இன்னைக்கு நான் அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன்னா இது என்னுடைய முயற்சி இல்லை, நான் இதுக்கு தகுதி இல்லாதவன். கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஆத்துமாக்கள் நீங்கள்லாம் இங்கே உட்காந்துருக்கிறீங்கன்னா என்னால் அல்ல, இது கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா. அடிக்கடி நான் எல்லாருக்கும் பாஸ்டர்ஸ் சொல்லுவேன், எங்கள் சர்ச்சில் ஹவுஸ் விசிட்டிங் கிடையாது, புதிய ஆத்துமாக்களை போய் சந்தித்து சபைக்கு வாங்கன்னு சொன்னது கிடையாது. இங்கே யாராவது ஒருத்தர் கை தூக்க முடியுமா? பாஸ்டர் நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து வந்தீங்க, பார்த்தீங்க, அதனால தான் நான் இங்கே இருக்கிறேன் சொல்கிறேங்க. யாராவது ஒருத்தர் இருங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர், பாஸ்டர் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, என்னை சந்திச்சிங்க, அதனால நான் சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறேன். யாராவது அப்படி இருக்கிறீங்களா? இல்லை, உங்களை கொண்டு வந்ததே கர்த்தர், நீங்களே வந்தீங்க. ஹல்லேலூயா. இதுக்கு பின்னால் ஊழியக்காரோட கண்ணீர் இருக்குது, ஊழியக்காரனுடைய விசுவாசம் இருக்குது, ஊழியக்காரனுடைய தியாகம் இருக்கிறது. கர்த்தர் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஆண்டவர் உங்களை எல்லாரும் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. உண்மைதானே? உண்மைதானே? அது நான் சாட்சியாக இருக்கிறேன். நீங்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தரை துதித்து கண்ணீரோடு ஆண்டவரை ஆராதனை செய்யுங்க, நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். கர்த்தர் செய்வாரம்மா ஐயா, கர்த்தர் செய்வார் ஐயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். ஒரு தாய் பறவை, குஞ்சு பறவைக்கு நேற்று பார்த்தேன், அந்த ரெட் கிரெயின் அது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் பொழுது வெள்ளையாக தான் இருக்குது, வெள்ளையாக தான் இருக்குது. ஆனால் அந்த தாய் பறவையும் அந்த ஆண் பறவையும் சேர்ந்து தான் வாயிலிருந்து ரத்தம் போல ஒரு திரவியத்தை கக்கி அந்த குஞ்சுகளுக்கு ஊட்டுது. அது பால் போல வருகிறது அந்த வாயிலிருந்து. 2 தாய் பறவையும் அந்த ஆண் பறவையும் சேர்ந்து அந்த குஞ்சுக்கு ஊட்ட 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 ஒரு சில மாசத்துல வெள்ளையாக இருந்த அந்த குஞ்சு பறவை என்ன ஆகுது, சகப்பாக மாறிடுது, கொக்கு மாதிரி நல்லா உயரமாக இருக்கிறது. எனக்கு அது பேர் எனக்கு சரியா தெரியல. இட்ஸ் நாட் ஃப்ளெமிங்கோ, இட்ஸ் மோர் தென் தட். ஃப்ளெமிங்கோ வெள்ளை கலராக இருக்குது, இட் இஸ் ரெட் கலர், சகப்பு கலராக இருக்குது. அப்போது அதான் நான் யோசித்தேன், ஆண்டவர் வசனத்தை கொடுத்து மன்னாவை கொடுத்து அவருடைய வார்த்தை நமக்குள்ள ஊட்டி 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 இந்த வார்த்தையினால சத்துவத்தை கர்த்தர் கொடுத்து, இந்த வார்த்தையினால நமக்கு பலனை கொடுத்து, இந்த வார்த்தையினால பரலோக ராஜ்யத்திற்கு வாசியாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். நாம் எத்தனை பேர் விசுவாசிக்க நான் பரலோக ராஜ்யத்துக்கு நான் சிட்டிசனாக இருக்கிறேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொதுவாக பார்த்தீங்கன்னா வெளி தேசத்துக்கு போனீங்கன்னா, நம்ம இந்தியாவில் போனோன்னா ஒருத்தர் கூட, நம்ம இங்கே சென்னையில் போனால் யாரோ எவனோ ஒருத்தர் ரோட்டில் போகிறான்னு பார்த்துப்போம். ஆனால் வெளிநாட்டுக்கு போனால் ஒரு இந்தியனை பார்த்தா அப்படியே ஒரு பார்வை இருக்கும், அப்படியே ஸ்மைல் பண்ணிப்பாங்க. ஸ்மைல் பண்ணிட்ட உடனே அப்படியே எனக்குள்ளே அப்படியே
இப்படி வரோம். நீங்கள் ஆர் யூ ஃப்ரம் சென்னை? ஒரு முறை நான் சியோவில் ஒரு ஒரு ரோட்டில் அப்படி நானும் அந்த ஊழியக்காரன் நடந்து போயிட்டு இருந்தோம். அப்போ நானும் அந்த ஊழியக்காரன் தமிழ் பேசிட்டு போயிட்டே இருந்தோம். பின்னால் இருந்து அங்கிள் அங்கிள் அங்கிள்னு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு திரும்பி பார்த்தா ஒரு பிள்ளை, அங்கிள் நீங்கள் மெட்ராஸில் இருக்கிறீங்களா? ஆமாண்ணே. ஐயோ, அந்த பிள்ளைக்கு இருந்த ஒரு சந்தோஷம். அங்கிள் எங்கே இருக்கிறீங்க? அப்போ நான் சொன்னேன், அந்த ஹோட்டலில் தங்கி இருக்கிறோம். ஓ, அந்த ஹோட்டலா? ஓ, அப்படியே அந்த பிள்ளை அப்படியே மேலே கீழேயும் பார்க்குது. எங்களுக்கு தெரியாது அந்த ஹோட்டல் வந்து எப்படி பட்டதுன்னு. நான் எங்களை கூப்பிட்டு போனாங்க, தங்க வச்சுருக்குறாங்க. அந்த பிள்ளை ஓடி போய் அந்த பக்கத்தில் கடையில் போய் எங்களுக்கு குடிக்கலாம் வாங்கி கொடுத்து, ஐயோ இந்த கொரியாவில் எல்லாமே நாத்தம் பிடிச்சி தான் இருக்கும், நீங்கள் இந்த ட்ரிங்க் குடிங்க, இது வாங்குங்க, இதை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போங்க. நான் கேட்டேன், நீ எங்கம்மா? நான் திருச்சி அங்கிள். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், அந்த பிள்ளை ஒரு 15 நிமிஷம் தான் என் கூட இருந்தது. எல்லாம் பயங்கரமாக வாங்கி கொடுத்துருச்சு. இதெல்லாம் வாங்கிட்டு போங்க. நீங்கள் தெரியாத இடத்துல ஏதாவது வாங்கிட்டு வீட்டில் போய் திறந்து பார்த்தீங்கன்னா வீடே நாரும், வீடே நாரும். அதனால் அதெல்லாம் வாங்காதீங்க. இதெல்லாம் வாங்கிட்டு பாருங்க, இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்க, இது சாப்பிட்டு பாருங்க, அது சாப்பிட்டு பாருங்க, இது குடிச்சு பாருங்க. அந்த அன்பு பாருங்க, எவ்வளோ அன்பு இல்லை, எவ்வளோ அன்புனா. இங்கே திருச்சியில் இருந்தாலும் என்ன, மதுரையில் இருந்தாலும், திருநெல்வேலியில் இருந்தாலும், தூத்துக்குடியில் இருந்தாலும் யாரும் ஒருத்தர் என்ன பண்ண மாட்டோம், சட்டை பண்ண மாட்டோம். ஆனால் வெளி தேசத்துக்கு போனால் நம்ம ஊர் ஆளுன்னு சொன்ன உடனே எவ்வளோ சந்தோஷம். அல்லேலூயா. அதை அனுபவிச்சு நான் சொல்கிறேன் நான். ஆமென். அல்லேலூயா. எப்படி இருக்கும் தமிழை பேசிட்டு போனேன் என் சத்தமா. அதுவும் என் கூட வந்த ஊழியக்காரர், அவர் பக்கா ராமநாதபுரம். அவர் அல்லேலூயா. அவர் பல முறை அவருக்கு சியோல் போயிருக்காரு. அதனால் என் கூட அவர் போன முறை வந்தார். அப்போது தேவனுடைய ஜனமே, நாம் கர்த்தருடைய அடையாளங்களை நாம் சுமந்து இருக்கிறோம். என்ன செஞ்சுருக்கிறோம்? கர்த்தருடைய அடையாளம். அந்த அடையாளம் எப்படி கிடைக்கும்னா, நீ ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் மேலே அவருடைய அடையாளத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 4:14 வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 4:14, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர்களை எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி 2 கொரிந்தியர் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன செய்கிறது? பெருகும். நீங்க வருகிற வருஷத்துல குடும்ப ஜெபத்துல நீங்க 4 பேர் இருக்கிறீங்கன்னா 4 பேரும் கையை பிடிச்சி ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்களேன், எவ்வளோ பெரிய கிருபை இருக்கு தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயத்துக்கு அது தெரியவே தெரியலங்க. உக்காந்து என்ன சொல்கிறாங்க, சீக்கிரம் ஜெபம் முடிங்க, எனக்கு அடுத்த வேலை இருக்குது, சீக்கிரம் சீக்கிரம். தெரியலங்க அவங்களுக்கு. பாவம், பரிதாபமாக இருக்குது. இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ், நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க? டீன்ஸ் எவ்வளோ நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படிப்பில் நீங்கள் கெட்டிக்காரராக இருக்கலாம், சிலருக்கு படிப்பே மண்டையில் ஏறாமல் இருக்கலாம், அவ்வளோதான். ஒரு வீட்டில் ஒரே கம்ப்ளைண்ட்டு, பாஸ்டர் பிள்ளை படிக்க மாட்டேங்குதுன்னு. அப்போ நான் சொன்னேங்க, வாங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுங்க, பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுங்க. உன்னால் முடியும்னு சொல்லுங்கள், என்கரேஜ் பண்ணுங்க. கர்த்தர் கிருபை நம்ம பிள்ளைகள் மேலே வைத்திருக்கிறார். அந்த கிருபை வேணும்னா முதலாவது நீங்களும் கணவன் மனைவி முதலாவது கர்த்தர் என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் பிள்ளைகளை வச்சு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. நான் உங்கள் பைபிள் பின்னால் எழுதுங்க, 24ஆம் வருஷம் முடிகிறதுக்கு முன்னால் ஆண்டோட வருகை தாமதிக்குமே ஆனால், ஆண்டு நமக்கு ஜீவனை சுகத்தையும் கொடுப்பாரானால், தேவ சித்தமானால், இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்கு முன்னால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இந்த ஸ்தோத்திரம் எவ்வளோ பெரிய வேலை செய்கிறது என்பதை நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. ஆமென், ஆமென். அநேகரோட ஸ்தோத்திரத்தினால என்ன செய்கிறது? கிருபை. குடும்பத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சபையில் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பிரதர்ஸ் மீட்டிங்கில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, யூத் மீட்டிங்கில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, டீன்ஸ் மீட்டிங்கில் என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஸ்தோத்திரம்னால பிசாசுடைய கிரியைகளெல்லாம் அழிக்கப்படும்.
ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அநேகரோட ஸ்தோத்திரத்தினால என்ன உண்டாகிறது? கிருபை. இந்த கிருபை தான் உன்னை வாழ வைக்கும். இந்த கிருபை தான் உனக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இந்த கிருபை தான் தகுதி இல்லாதவனுக்கு கர்த்தர் தகுதிப்படுத்தி உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. தகுதி இல்லாமல் சில ஆட்கள் அப்படியே மேலே வந்துடுவாங்க. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் பாருங்க, குறை சொல்ல வரல, 27 வயசு தான் இருக்கும் கலெக்டருக்கு. அவர் அங்கே உட்காந்து புஷ் டக் புட்ன்னு இருப்பார். அப்போ கீழே இருக்கிறவங்களாம் திட்டுவாங்க, யோ இப்போ தான் என் பால் குடிச்சிட்டு வந்துக்கிறான். என்ன சொல்லுவாங்க? அவர் இப்போ தான் பால் குடிச்சிட்டு வந்துக்கிறார். ஒன்றும் தெரியாது சார் அவருக்கு. ஆனால் சில ஆளுங்க அடிபட்டு எல்லா சூழ்நிலையும் கற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் அறிந்து மக்களுடைய மனநிலை, மக்களுடைய எல்லா சூழ்நிலையெல்லாம் அறிந்து அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக உட்கார்ந்தானா அவங்களுக்கு தான் தெரியும் மக்களுடைய வேதனை என்னன்னு. ஆமே. நம்முடைய ஆண்டவரும் அது மாதிரி தான். அவர் மனிதனாக இருந்து தேவனாக இருந்தார். தேவனாக இருந்து மனித அவதாரம் எடுத்தார். உன் துன்பத்தையும் ஏன் துன்பத்தையும் அவருடைய காரியங்கள் ஒன்றும் மறைவானது இல்லை. நீ கண்ணீர் விட்டால் அந்த கண்ணீர் எப்படிப்பட்ட கண்ணீர் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா அவர் இருந்த பூமியில் இருந்த நாட்களில் அவரும் கண்ணீர் சிந்தினார். பசி என்றால் அவருக்கு என்னன்னு தெரியும். அதனால் உங்கள் பசியை அவர் ஆற்றுவார், நிச்சயம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களை மேன்மைப்படுத்தும் பொழுது சொல்லுங்க, தகுதிப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம். தகுதி இல்லாமல் சில ஆட்கள் பணத்தை பார்த்துருவாங்க, அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் செத்த போயிடும். ஒரு 5 வருஷத்தில் ஆண்டியாக போயிடுவான். அவனுக்கு ஒரு ஒரு 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து அவன் செத்த போயிடுவான். உண்மைங்க. நாங்கள் பிரசோகா வீட்டில் இருக்கும்பொழுது அந்த நாட்களில் தமிழ்நாடு லாட்ரின்னு ஒரு லாட்ரி இருந்தது. முதல் பரிசு 10 லட்சம். எத்தனை பேருக்கு அது ஞாபகம்? லாட்ரி சீட் வாங்குறவங்க யாராக இருக்கீங்களா? இங்கே கை தூக்க மாட்டீங்க, நல்லவங்க. எத்தனை பேர் குதிரை ரேஸ் போவீங்கன்னு கையை தூக்குவீங்க? அந்த நாட்களில் 10 லட்சம் என்பது அது இன்றைக்கி அது பல கோடி. அப்போ 10 லட்ச ரூபா பரிசு வந்துருச்சு. கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. 7 ஆம்பளை பிள்ளைங்க அந்த ஐயாவுக்கு. வெள்ளாள ஸ்ட்ரீட்டில் ஒரு விறகு கடை வச்சுருந்தாங்க, ஒரு சிமெண்ட்டு கடை வச்சுருந்தாங்க. அவங்கவுங்க வண்டி, அப்போல்லாம் மாட்டு வண்டி தான், கை வண்டி, மாட்டு வண்டி கை வண்டி, இது 2 தான் இருக்கும். இதில் தான் அந்த 7 ஆம்பளை பிள்ளைங்களும் கை வண்டி இழுத்து மாட்டு வண்டி ஓட்டி சிமெண்ட்டு மூட்டை அவங்களே இறக்குவாங்க, அவங்களே ஏற்றுவாங்க, மண் அவங்களே ஏற்றுவாங்க, ஜல்லி ஏற்றுவாங்க, அந்த கட்டட வேலையில் போய் அவங்களே இறக்குவாங்க. நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. இந்த 10 லட்ச ரூபா வந்ததுங்க. நல்லா இருந்த குடும்பத்தில் அந்த 10 லட்ச ரூபா வந்த உடனே 7 பேரும் 7 வழியாக போயிட்டானுங்க. குடும்பம் உடஞ்சி போயிடுச்சு. கடைசியாக அவங்க இருந்த வீடு விலைக்கு வந்துருச்சு. போய் அடமானம் வச்சு அந்த வேலை செய்யணும், இந்த பிஸ்னஸ் பண்ணணும், அதை பண்ணணும், இதை 10 லட்சத்தை அப்படி ஆக்கிடணும், இப்படி ஆக்கிடணும். அதுக்கு நடுவில் இந்த மருமக சும்மா இருப்பால வந்தவ, இந்த புல்டோசர் மாதிரி, அது ஜேசிபி மாதிரி. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவளோ ஜேசிபி போல இருப்பாள். மாறுங்க அப்படியே வச்சு எல்லாத்தையும் இழுத்து எல்லாம் குடும்பத்தை உடைச்சி 7 மருமக. எப்பா 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 மருமகளே, உங்களை சொல்கிறார்ல, சும்மா சாதாரணமாக சொல்கிறேன். உங்கள் புருஷனை ஆதரவாக இருங்க, உங்கள் புருஷனுக்கு பக்கபலமாக இருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். குடும்பம் உடஞ்சி போய் சின்ன பின்னமாகி போயிடுச்சு. கடைசியாக அந்த சந்தியா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அவங்க வீட்டு மேலே தான் இவங்க இருந்தாங்க, ஒரு ஃப்ளாட்டு. கடைசியாக விற்றுட்டாங்க. விற்று அந்த ஐயா சாகும்போது நிம்மதியாகவே சாகலை. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு. எப்படி இருந்த குடும்பம் அந்த 10 லட்ச ரூபா என்ன பண்ணிடுச்சு, சின்ன பின்னமாகி போயிடுச்சு. அந்த 10 லட்சம் வராமல் இருந்தா நல்லா இருந்திருப்பான். இன்னைக்கு பணமும் பொருளும் பேரும் புகழும் தகுதி இல்லாதவர்களுக்கு வந்த உடனே அவங்க எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார்கள், குழப்பம் அடைகிறார்கள், வெறுத்து போய். அதனால் தேவட ஜனமே, கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்தி கர்த்தர் ஆஸ்வதிப்பார். சொல்லுங்க, தகுதிப்படுத்தி கர்த்தர் ஆஸ்வதிப்பார். நல்ல ஒரு உதாரணம் சொல்ல பண்ணோம்னா, யாக்கோபு அவன் யாருக்காக வேலை செய்கிறான்?
ராகேலுக்காக வேலை செய்கிறான். யாருக்காக? அவனுக்கு கிடைச்சது என்னது? இதுதாங்க உங்கள் வாழ்க்கை. இதுதான் உங்கள் வாழ்க்கை. கேட்டது ஒன்று வருகிறது, தளர்ந்து போகாதீங்க. அந்த நாட்களில் 3 நாள் வச்சிருக்கிறது அது ரொம்ப சகஜமாக இருந்தது. இந்த நாட்களில் ஒன்றை வச்சே பார்க்கறது, கத்தாவே பெரிய கிருபை வேணும். பாக்கியசாலிகள் எல்லாம் இருங்கடா. கல்யாணத்துக்கு முன்னாலேயே தாடி வச்சிட்டீங்க. அந்த காலத்தில் தாடி வைக்கிறவன் தான் பிச்சைக்காரன் தான் தாடி வைப்பான். பிச்சைக்காரன் தான் பேண்ட்டை கிழிச்சு விட்டுருப்பான். இப்போ பாருங்கள், பேண்ட்டை கிழிச்சு விட்டு தாடி வச்சு பரிதாபமாக இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாலே இந்த கோலம், கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த கோலமோ. அடுத்து முடி சடையாக போட்டுருவான் நினைக்கிறேன். முடி சீவ மாட்டானுங்க. அப்போ பிடிங்க எடுத்துருவாடா, கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஓடி போய் எங்கேயா போய் விழுந்துடாதீங்கன்னா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஏடா ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு 3 ரோஸ் சேர் போட்டு கொடுத்துருக்குது. ஜெபராஜ் பேர் சொல்லி போடலை, அவர் சொல்கிறதுக்கு முன்னாலே நான் போட்டேன். 2 வாரமாக பார்த்துங்கிறவங்க முகத்தை. இப்படின்றான் அப்படின்றான், பேண்ட்டு போடணும் இப்படின்றான், வரும்போது வந்துடுறான். எங்கள் காலத்தில் தான் பேண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரே ஃபேஷன். எங்கே வேணாலும் உட்காரலாம். பாஸ்டர் எங்கேயோ ஒரு வீட்டுக்கு போய் விசிட்டிங்னா என்ன பண்ணிடுவேன், டக்குன்னு உட்காந்துருவேன். அப்புறம் பிரதர் சொல்லுங்கள் சிஸ்டர், அப்புறம் வேறு என்ன விசேஷங்கள் பாருங்கள், உட்காந்துட்டேன். ஜம்முன்னு உட்காந்துருப்பேன். கொஞ்ச நேரம் கால் வலிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இப்படி உட்காந்துருப்பேன். டெய்லி உட்காடுறேன் நான். தேவ சமூகத்தில் என்ன பண்ணுறேன், உட்காந்து ஆண்டு தோத்துறேன். ரொம்ப இஷ்டம் இப்படி உட்காருறது. ஆண்டவரே தோத்துறேன். இப்படியே கொஞ்ச நேரம் அப்புறம் முட்டி. இங்கே ஆஃபீஸ் வந்தால் தான் சேர். யாருமே சர்ச்சில் இல்லாட்டினா சேரை தூக்கி ஓரம் போட்டு கீழே உட்காந்துருவேன் நான். ஐ லைக் தட். அல்லேலூயா. ஏன்? பேண்ட்டு ஃப்ரீயாக இருக்குது. பேண்ட்டு ஃப்ரீயாக இருக்குது. இப்போ பாருங்கள், எதாவது பென்சில்ன்றான், பூட்டுன்றான், கட்டுன்றான், நேரோன்றான், டைட்டுன்றான். ஒருத்தன் கணுக்கால் மேலே பேண்ட்டை போட்டுனுக்கிறான். என்னடான்னு கேட்டால் அதான் ஃபேஷன்றான். முன்னெல்லாம் ரோடெல்லாம் பெருக்கிட்டு போயிருந்தாங்க, ரோடை பெருக்கின்னு போனாங்க. இப்போ என்னடான்னா இங்கே வரைக்கும் போடுறானுங்க. அது ஃபேஷன். சரி, நல்லா இருங்கடா, போடுங்கடா. எப்படியோ ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருந்தால் ரைட்டு. ஆமென், ஸ்தோத்திரம். எலி கிழிச்சு விட்ட மாதிரி இப்போ எலி கிழிச்சு விட்றதுலாம் இல்லை, வெட்டியே விட்டுறானுங்க. இப்போது சுத்தமாக முன்ன அப்படி இப்படி கிழிச்சு போட்டாங்கல்ல, இப்போ அப்படிலாம் இல்லை. ஃபுல்லாக என்னது இப்போ இப்படியே ஓப்பனாகவே இருக்குது. நல்லது தான். சென்னை வெயிலுக்கு அது ரொம்ப நல்லது. நல்லது. இதை பார்க்குற பொம்பளை பிள்ளைங்களும் அதுவும் போட்டுக்குதுங்க. இப்போது இதெல்லாம் கடந்து போகும். இதெல்லாம் கடந்து போகும். நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லும் பொழுது, கர்த்தர் அதிசயமாய் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. எதுக்கும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. ஐயா அவன் அந்த பேண்ட் போட்டுனுக்கிறான், அவன் இந்த பிள்ளை இப்படி ட்ரெஸ் போட்டுருக்குது, இது வேறு இந்த பிள்ளைங்க என்ன மம்மி இந்த கிறிஸ்மஸ்க்கு இது யார் போடுவா அந்த ட்ரெஸ்ஸை? அப்பா அம்மா என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்களோ அதை என்ன செய்யுங்க, போடுங்க. ஒரு நாள் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு தீமை செய்யவே, கெட்டதை உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் கெட்டு போகணுமா அப்பா சொல்லினுக்கிறாங்க. டேய் முடி இப்படி வெட்டுறா, எதுக்கு சொல்கிறோம்? போலீஸ்காரன் நீ ராத்திரி போனீங்கன்னா 10 மணிக்கு மேலே போனால் வாங்க குரட்டூருக்கு வாங்க, நீ இந்த தலையை வச்சுனுக்கிறாலாம் பிடிச்சிடுறான் போய். இப்படின்னு போகிறாங்க. அந்த பேண்ட்டை பார்க்குறாங்க, அவன் போட்டுங்கிற சட்டையை பார்க்குறாங்க, மடக்கிடுறான். நீங்கள் சாதாரணமாக போங்க, எங்கே போனாலும் உங்களுக்கு கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை, மனுஷ தயவு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சாதாரணமாக இருங்களேன், உங்களுக்கு கர்த்தர் விசேஷித்த வழி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா நீட்டாக பாருங்கள், ஜோராக கட் பண்ணி நல்லா ஜம்முன்னு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் மாதிரி உட்காந்துருக்கிறார் ஒருத்தர். இன்னொன்று அது குறிக்கூடு மாதிரி. அதெல்லாம் வேணாம், சாதாரணமாக இருங்க, உண்மையாக இருங்க. கர்த்தர் கிருபை இருந்தால் போதும், மனுஷ தயவு நம்மளை தேடி வரும். அதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லா உண்மையாக கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகளாம் கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு 15 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
மூடின கதவுகள் திறக்கும். ஹல்லேலூயா. தடைகள் விலகும். ஜெபிக்கவே முடியல பாஸ்டர், ஸ்தோத்திரத்தை பண்ணி ஆரம்பிங்க. ஜெபித்து கொண்டே இருப்பீர்கள். உங்கள் ஜெபத்தை என்ன செய்ய முடியாது, நிறுத்தவே முடியாது. யாக்கோபு 1:17 வாசிக்கும் போது, யாக்கோபு 1:17 வாசிக்கும் போது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி. எங்க உண்டாகிறது? பரத்தில் இருந்து உண்டாகி. மேல ஒரு ஃபேக்டரி இருக்குங்க. தேர் இஸ் a ஃபேக்டரி. மன்னா செய்கிற ஃபேக்டரி, காடை ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபேக்ட்ரி, இன்குபேட்டர் அங்கே இருக்குது, மேலே பரலோகத்தில் இருக்குது. ஏன்னாங்க எத்தனை லட்சம் எங்கள் வீட்டுக்கு ஒரு 10 பேர் வந்துட்டாங்கன்னா எங்கள் வீட்டில் பாத்திரம் இல்லைங்க பிரியாணி செய்கிறதுக்கு. முன்ன இங்கே இருந்தது, இப்போ அதெல்லாம் சொல்லிட்டேன். இந்த பாத்திரம் கீத்திரம் பண்டம் எதுவும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, எல்லாம் செஞ்சது போதும் போ. 1 கிலோ கறி போட்டு 1 கிலோ அரிசி போட்டு சேர்த்துக்கு எவ்வளோ கஷ்டங்க. நீங்கள் ஈஸியாக செஞ்சுருவீங்களா? நீங்கள் ஈஸியாக ஹோட்டலில் வாங்கி வச்சுருவீங்க. நாங்கள் செய்கிறோம். 1 கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ அரிசிக்கு 400 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளி. அளவு சொல்லுங்கள் பாஸ்டர், நோட் பண்ணிக்கிறோம். 100 கிராம் இஞ்சி, 75 கிராம் பூண்டு, 4 பட்டை, 6 ஏலக்காய், இதெல்லாம் போட்டு, தக்காளி புதினா போட்டு, 2 ஸ்பூனு மிளகாத்தூளை போட்டு, 1 கிலோ கறியை போட்டு வேக வச்சு, அரிசியை வடித்து இதில் கொட்டி அதில் கொட்டி தம்மை போட்டு டேபிளை இறக்கி வைக்கிறதுக்குள்ளே அப்பா 3 மணி நேரம் ஆகிடுது அவர் பிரியாணி செய்கிறதுக்கு. அந்த ஆண்டவர் 30 லட்சம் பேருக்கு மன்னாவை செஞ்சு டெய்லி அவங்களுக்கு மன்னா. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த கட்சி அரசியல்வாதிகள்லாம் கூட்டம் அந்த மாநாடு நடத்துவாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு. என்னடா போட்டாங்கன்னா, அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறான், சார் ஃபாதர் அரிசி மாத்திரமே 30 டன் அரிசி, 3 லாரி அரிசி, காய்கறி 10 லாரி காய்கறி, கறி எத்தனையோ ஆடு, எப்படா செஞ்சீங்க? 400 பேர் சேர்ந்து செஞ்சாங்களாம். என்னங்க எத்தனை பேரா சாப்பிட்டீங்க? 1 லட்சம் பேர் சாப்பிட்டோம். நம்ம ஆண்டவர் 30 லட்சம் பேருக்கு ஆண்டவர் போஷித்தாரு. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், இது எல்லாமே எங்கே இருக்குது? பரலோகத்தில். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அங்கே வேலை ஆரம்பிக்குது. விசுவாசிக்கிறீங்களா? இதான் யாக்கோபு 1:17 சொல்லுகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகிறது. ஹல்லேலூயா. பரத்தில் என்ன செய்கிறது? உண்டாக்கப்படுகிறது. ஜோதிகளின் பிதாவிலே இறங்கி வருகிறது. ஆமென். நீங்க ஸ்தோத்திரம் பண்ண கிருபை உண்டாகிறது. 2வது என்ன உண்டாகிறது? பூர்ணமான எந்த வரம் பரத்தில் உண்டாகுகிறது. நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாலே அங்க வேலை ஆரம்பிச்சிருது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் மகன் கீழே ரொம்ப உண்மையா அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். கீழே அவன் சிங்கக்கேப்பியில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் அக்கினி சுவாலையில் இந்த பிள்ளைங்க அந்த பசங்க அந்த எடுத்து இந்த மனுஷன்லாம் கொட்டுற மனுஷன் எடுத்து உள்ளே போட போகிறான். அதனால் ஆண்டவர் ரெடி ஆகிட்டார். நீ இறங்குறதுக்கு முன்னால் ஆண்டவர் உள்ளே போயிடுறாரு தெரியுமா? நீ சிங்கக்கேப்பி போகிறதுக்கு முன்னால் கத்த சிங்கத்தின் வாயில் கட்டிட்டார் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் தெரியுமா தெரியாதா? நாம் ஆமேன் போடுறதுக்கு முன்னாலே ஆண்டவர் அங்கே செஞ்சு முடிச்சிட்டாரு. உன் வேண்டுதலின் சத்தத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. நீ கேட்கறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் ஆயத்தமாய் வைத்திருக்கிறாரு. அதை நீ முழு விசுவாசத்தோடு முழு இருதயத்தோடு நீ ஆண்டவர்கிட்ட செஞ்சு பாருங்க, கட்டாயம் கர்த்தர் செய்வார், நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. எல்லாமே எங்க இருக்கிறது? பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்திலே யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. மாறுதலும் கிடையாது, வேற்றுமையும் கிடையாது. அவருக்கு மாத்திரம் ஆண்டவர் இப்படி கொடுத்துட்டாரு, எனக்கு மாத்திரம் உண்டு கொடுத்துருக்காரு. ஏன் இலையில பாரு, எங்க பாரு, எங்க பாருப்பா, எங்க பாரு. அந்த சர்வ் பண்ணுறவங்களுக்கு முகம் தெரியுமா? சாப்பிட்ற ஆளா சாப்பிடாத ஆளான்னு தெரியுமா? அப்படிப்பட்ட ஆளுங்க தான் அங்கே சர்விங்கை வச்சுருப்பாங்க, நல்ல பெஸ்ட் கேட்ரஸில்.
சில ஆளை பார்த்தா இப்படி இருப்பான், ஆனால் சாட மாட்டான். சில ஆள் இப்படி தான் இருப்பான், வத்தல் மாதிரி இருப்பான், பென்சில் மாதிரி இருப்பான், போட்டாலும் கப்ப 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 கப்பன்னு உள்ளே போயிடுவான். அது பாம்பு மாதிரி, பல்லி மாதிரி. அது எவ்வளோ போட்டாலும் இருக்கும். இந்த சில மலைப்பாம்பு உக்கான்னு இருக்கும், கம்முன்னு. வேணாங்க, பார்த்தா பெருசு ஆனால் உள்ள ஒன்றும் கிடையாது. சில ஆளுங்க சாப்பிட உக்காந்தானா கர்த்தாவே எங்கேருந்துறான் அந்த அபிஷேகம் பெற்றாங்க தெரியல. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொடுத்தா தலையே சாப்பிட்றான், எதை கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்ல மாட்டான். அது ஒரு பெரிய கிருபை. அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் உண்மையில் இருப்பதாக. என்னன்னு சிரிக்கிறீங்களா? அது உங்களுக்கு பெரிய ரகசியம். இப்போ சொல்லிட்டு அது ரொம்ப பிரச்சனை, ரொம்ப சிக்கல். அல்லேலூயா. எங்கடா ஆளை காணோம்? சரி, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் என்ன பாஸ்டர்னு கேட்குறீங்க? உளறிட்டு போயிடுறேன் நான். சில ஆளுங்களுக்கு சாப்பிட்றதுக்குனே இருக்கிறாங்க. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. எதை கொடுத்தாலும் எப்போ வேணாலும் சாப்பிடுவாங்க, தட்டி எழுப்புங்க சாப்பிடுவாங்க. ஆமே. அதுக்கு விசேஷத்தை, அதுக்காக அது ஒரு அபிஷேகம். வேணானே சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் அப்படி ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அவர்கிட்ட யார் ஒரு வேற்றுமையும் யார் ஒரு மாறுதலும் கிடையாது. உனக்கு செஞ்சிட்டார், எனக்கு செய்யலை, எனக்கு செஞ்சார், உனக்கு எப்படி செஞ்சிருவாரு பார்ப்போம், அப்படிலாம் கிடையாது. நீ ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க, நன்றி சொல்ல ஆரம்பிங்க. வேற்றுமை இல்லாமல் மாற்றம் இல்லாமல் ஆண்டவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு செய்கிறது எனக்கு செய்வார், எனக்கு செய்கிறத உங்களுக்கு கர்த்தர் கட்டாயம். அந்த ஸ்தோத்திரத்திலையும் நன்றி அறிவுலையும் ஆண்டவர் அவ்வளோ நன்மைகளை வைத்திருக்கிறாரு. கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக. சங்கீதம் 68 சங்கீதம் 20 வசனத்தை வாசிக்கும் பொழுது, 68-20 வாசிக்கும் பொழுது, நம்முடைய தேவன் ரட்சிப்பும் ரட்சிப்பை அருளும் தேவன். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. நீங்க ஸ்தோத்திரம் பண்ண மரணத்துக்கு ஏதுவான வழியிலிருந்து ஆண்டவர் உங்களை விலக்கி காப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரணம் பயங்கரமான விபத்து, நாசம், மோசங்கள். இப்ப இருக்கிற வியாதியெல்லாம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. சின்ன வியாதியோட சின்னதானேன்னு சொல்லி நினைச்சு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், கிளினிக்கு போகிறோம். அந்த டாக்டர் சொல்கிறாரு, சார் நீங்கள் பெட்டர் யூ கோ அண்ட் கெட் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல். நீங்கள் ஒரு மருத்துவமனையில் போய் என்ன செய்யுங்க, அட்மிட் பண்ணி அங்கே பாருங்கள். எங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் இன்றைக்கி இருக்க ஹாஸ்பிட்டல்லாம் லட்சம்லாம் சர்வசாதாரணம். நம்ம தம்பி பிரதீப் இருந்தாப்புல, கிட்டாரிஸ்ட். எத்தனை பேருக்கு அந்த தம்பி நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க? எத்தனை பேர் தெரியும் தம்பி பிரதீப்? ஆமாம். அந்த தம்பிக்கு நாங்கள் ஏறத்தாழ 1.6 crores நாங்கள் செலவு பண்ணோம். 1.6 கோடி. ஒன் ஆஃப் தி இந்தியாவில் இல்லை, வேர்ல்ட் பெஸ்ட் கிட்டாரிஸ்ட். மகன் கேபாலாம் அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பாப்புல. எவர் ஐ சீன் அ கிட்டாரிஸ்ட் லைக் தட். நான் அந்த மாதிரி ஒரு கிட்டாரிஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது. அவனுக்கு அந்த கிட்னி ப்ராப்ளம் வந்து ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. வீட்டில் அவங்க அம்மா இல்லை, அவங்க அப்பா ஊழியத்துக்கு போயிருக்காரு, இதுபடி மயங்கி கீழே விழுந்திருக்கான், என்ன பண்ணலாம்? இப்போது மருத்துவமனைக்கு கொண்டு போங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. அப்போ எந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம்? அப்புறம் கேட்டு எல்லாம் நாங்கள் ஃபேமிலி எல்லாம் ஆலோசனை பண்ணி MGM சஜஸ்ட் பண்ணாங்க. உள்ளே போனோம். உள்ளே போனோன்னே அடாடாடாடாடாடா 5 ஸ்டார் ஹோட்டல் தாங்க. பில்லும் 5 ஸ்டார் தான். ஆனால் உலகம் முழுவதும் இருந்தால் தம்பிக்கு டொனேட் பண்ணாங்க. வேர்ல்டு வைடு அவனோட ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லாரும் டொனேட் பண்ணாங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதுக்கு மேலே அவங்களால என்ன முடியல, ஹாஸ்பிட்டலில் பில் கிளியர் பண்ண முடியல. அவ்வளோதான், இந்த டொனேஷன்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. நல்லா புரிஞ்சிங்க, மனுஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பான், நிரந்தரமாக கொடுக்க மாட்டான். ஆனால் கர்த்தர் ஒருத்தர் தான் உங்களுக்கு நிரந்தரமாக ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவரை பாதுகாத்து கொண்டுகிட்டே இருப்பார். அண்ணன் அருமையான சங்கீதம் பாருங்க. ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை அருளி மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரத்தில் எவ்வளோ பவர் இருக்கு பாருங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ண மரணம் உங்களை என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது.
மரணம் உங்களை நெருங்க முடியாது. அவ்வளோ வல்லமை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவ்வளோ பெரிதான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே. ஹல்லேலூயா. அநேக ஸ்தோத்திரனால கிருபை பெருகிறபடினாலே புலம்பில் அதை வாசிக்கிறோம். 3:22 அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. சங்கீதம் 23:1 வாசிக்கிறோம். கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார். நான் ஸ்தோத்திரம் பண்ணும்போது நீங்கள் தாழ்ச்சி அடைவது இல்லை. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்போது அவர் உங்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்போது அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை கொண்டு வருவார். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்போது உங்கள் ஆத்மாவை தேற்றுவார். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்போது கர்த்தர் நீதியின் பாதையிலே நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்தோத்திரத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. ஸ்தோத்திரத்தில் டைம் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க. உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது உங்களுக்கு கர்த்தர் மேய்ப்பராய் இருப்பார். நீங்கள் தாழ்ச்சி அடைவது இல்லை. அவர் உங்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார். அப்படின்னா ஆகாரம் குறைவில்லாம கர்த்தர் உங்களை பார்த்து கொள்வாரு. அமர்ந்த தண்ணீரனிலே உங்களை நடத்துவாரு. அவர் உங்க ஆத்மாவை தேற்றுவாரு. நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே நடத்துவார். ஸ்தோத்திரத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க வருகிற நாட்களிலே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கொலோசியர் 3:15 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 3:15, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். நன்றி அறிவு உள்ளவர்களாக இருங்கள். You should be with grateful heart. You should be gratefulness to God. If you doesn't going to be greatness for the good tidings that God has given to us, எசேக்கியா ராஜா நன்றி அறிவை இல்லாதவளா இருந்தபடினாலே கர்த்தருடைய கோபம் அவன் மேலே இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டோம், நீ அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். கிருபை பெருகும் பொழுது கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காப்பார். உனக்கு கர்த்தர் கிருபையின் மேல் கிருபை கொடுப்பார். உன் வழிகளை கர்த்தர் செவைப்படுத்துவார். உனக்கு கர்த்தர் மேய்ப்பராயிருப்பார். உனக்கு தண்ணீரை கொடுப்பார். உன் ஆகாரத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் ஆத்மாவை தேற்றுவார். நீ மரணத்தில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம். காரணம் என்ன? கர்த்தரனோடு கூட இருக்கிறாரு. உன்னை துன்பப்படுத்தினவர்கள், உன்னை தாழ்த்தினவர்கள், உன்னை ஒதுக்கினவர்கள், உன்னை ஒடுக்கினவர்கள் எல்லாருக்கும் முன்பதாக கர்த்தர் உன்னை உயர பண்ணுவார். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வாரா செய்ய மாட்டாரா? எல்லாம் கரங்களை உயர்த்தி இன்னைக்கு நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவ்வளோதானா? நல்ல உள்ளத்திலிருந்து இந்த குவாலிட்டி ஆஃப் அந்த ஸ்தோத்திரம் நல்ல கிறிஸ்பாக இருக்கட்டும், கிளியராக இருக்கட்டும். யூ மே பி a sinner, you may be away from God. நீ ஆண்டவர் விட்டு தூரமாக இருக்கலாம். ஒருவேளை நீ ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார் நீ முறுமுறுக்கலாம். எல்லாவற்றையும் மறந்துட்டு இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் ஒப்பு கொடுத்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த நல்ல பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த நல்ல வருமானத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாம் தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்திரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுவதாக. அநேக ஸ்தோத்திரம் உங்களுக்கு நன்மை கொண்டு வரும். ஸ்தோத்திரம் தீமையிலிருந்து கர்த்தர் விலக்கி காப்பார். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. கர்த்தர் உங்களுக்கு வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல. இந்த ஸ்தோத்திரம் அற்புதங்கள் நடப்பிக்கும். இந்த ஸ்தோத்திரம் அதிசயங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா.
எல்லாம் கரங்களை அசைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்க, வெட்கப்படாதீங்க. Don't hesitate, don't be shameful. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. பாவம் செய்கிறவன் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டான். ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனால பாவம் செய்ய முடியாது. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் பண்ண உங்களுக்குள்ள ஒரு கிருபை உண்டாகும், ஒரு வல்லமை உண்டாகும், ஒரு அபிஷேகம் உண்டாகும். உங்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கும். ஸ்தோத்திரம் பண்ண தரித்திரங்கள் விலகும். ஸ்தோத்திரம் பண்ண ஒரு பலவீனம் விலகி போகும். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரபததல ரதிடா சக்கரிதிய நாம ரகா ஷதிதராதிடபலா. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது, நான் அடிக்கடி சொல்லுகிறேன், இங்க நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது வீட்டுக்குள்ள ஒரு மகிமை இறங்கும். நீங்க இங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது உங்க வாகனத்தின் மேல ஒரு மகிமை இறங்கும். ஸ்தோத்திரம் பண்ணும்போது உங்க சரீரத்துக்குள்ள தேட மகிமை இறங்கும். ஆமென், 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 ஆமென். ரிகபா ஷதடரதிடலகதாதியா ரபோ மியங்கலபா ரிபபபா கதடமா ஷப்துட பலகதுட. பரலோகம் இறங்குறது நீங்க பார்ப்பீங்க. பரலோகத்தினுடைய மகிமை நிறைவாய் நீங்க பார்ப்பீங்க. You will be filled with the glory. You will be filled with the glory of God. ஷப்ருதா நமரகா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. come on, தேவனுடைய மகிமை பெற்றுக்கொள்ளுங்க, தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென், 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 ஆமென். தரித்திரப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறுவதாக, தோல்வியின் ஆவிகள் வெளியே ஏறுவதாக, பலவீனப்படுத்துகிற ஆவிகள் எல்லாம் விலகி போவதாக. புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். புதிய வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில செய்வார். கர்த்தர் செய்ய நினைத்த காரியங்கள் தடைப்பட முடியாது. Hallelujah. What he desires in you, that will be fulfilled. No force can come against it. Amen, 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 amen. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் விடுதலை ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. நிறுத்தாதீங்க. ஒரு வல்லமையின் ஆவி உங்க மேல இறங்க வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை கட்டி வச்சிருக்கிற சங்கிலிகள் அறுக்கப்படும். அந்த சங்கிலி அறுந்தாலே போதும், தரித்திரம் விலகி போகும், தட்டைகள் விலகி போகும். ஆமென், ஆமென். வெறுமைகள் விலகி போகட்டும். ஜெபம் இல்லாமை ஜெபிக்க கூடாதபடிக்கு, நீங்கள் சந்தோஷமாய் இருக்க கூடாதபடிக்கு சத்துருடைய எல்லா வரைபட்டங்கள் எரிக்கப்பட்டு போவதாக. ஸ்தோத்திரத்துல ஒரு பெரிய வல்லமை இருக்கு பிரதர், சிஸ்டர். கம் ஆன், இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. இன்று முதல் நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அல்லேலூயா, ஹalleluya. எல்லாம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.